ஸோ நெறைய கஸ்டமர்ஸ் நம்மளோட வீடியோஸ் பார்த்து என்ன பண்றாங்கன்னா, கால் பண்ணி உங்களோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு நீங்க எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். கொசோல வந்து மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் ஆகட்டும், இப்போ இருக்கிற ரீசென்ட்டா கஸ்டமைஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட் பேசிஸ்ல அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. இது எல்லாமே வந்து மேட்ரிக்ஸ் பிரைஸ்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ மேட்ரிக்ஸ் பிரைஸ்னா என்னன்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் இப்போ ஒரு டைல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அதாவது ஒரு எண்ட் ப்ராடக்ட்டா நீங்க வாங்குறீங்க அப்படின்றப்போ, அது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல அவங்க குடுத்துருவாங்க. கஸ்டமைஸ்டு பிரைஸ் அப்படின்னா, நம்மளோட வீட்டுக்கு என்ன ரெக்யர்மென்ட் இருக்கு. ஒரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, 4x4 இருக்கும், 4x3 இருக்கும், அதில 3x4, 2x4 அந்த மாரி நெறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கும். அதே மாரி தான் கதவா இருக்கும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸ்ன்றதுனால, ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைஸ் மாற மாற ரேட் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். அத உங்களுக்கு இன்னும் புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ கொசு வலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ரோலா தான் வரும். இப்போ எஸ்எஸ் வலை அப்படின்னா, எஸ்எஸ் வலை எப்படி இருக்கும்னா, ஒரு 2 அடி, 3 அடி, 4 அடி அந்த மாரி அகலத்த பொறுத்து ரோல் வந்து 100 அடி வரை உனக்கு ரோல் இருக்கும். இப்போ ஒரு 5 அடி நெட்டு ரோல்ல உங்களோட கதவு வந்து இப்போ உங்களுக்கு 3க்கு 7 கதவு அப்படின்னா, 3 அடிக்கு 7 அடி அந்த மாரி கட் பண்ணிடுவாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த 2 அடி வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் வரும். அந்த வேஸ்டேஜ்க்கு உண்டான பிரைஸையும் இதில ஆட் பண்ணிருவாங்க. ஸோ அதுதான் வந்து மேட்ரிக்ஸ் பிரைஸ். ஃபேக்டரியில அப்படிதான் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இதே இது விட்த் கூட கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேட் கொஞ்சம் கம்மியா வரும். விட்த் குறைய குறைய ரேட் வந்து கொஞ்சம் கூட வரும். ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் பிரைஸ். இதனால என்னன்னா, நெறைய பேர் வந்து காஸ்ட்ட வந்து அவங்களால சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா, நீங்க இப்போ ஓவராலா நீங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சின்ன சைஸோட ரேட்ட நான் உங்களுக்கு பெரிய டோருக்கு சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து பெரிய அமௌண்ட் மாரி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் வேணும் அப்படின்னா, ஒரு உங்க விண்டோ இல்ல டோரோட ஒரு பிக்சரும், அதோட அப்ராக்ஸிமேட்டா அதோட விட்த், ஹைட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டான உங்களுக்கு பிரைஸ் சொல்லிருவோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.